சேலம் டவுன் சின்னக்கடை வீதி ஸ்ரீ வேணுகோபாலசுவாமி தேவஸ்தானத்தில் ஆடி 3ஆம் வெள்ளி ஆடி 17ஆம் நாள் சப்த நதிகளின் சங்கமம் விசேஷமான நதிகளின் பூஜை நடைபெற்றது. ஆலய வளாகத்தில் சப்த நதிகள் என அழைக்கப்படும் சரஸ்வதி ஆறு, சிந்து நதி, விசஸ்தா, ஆசிக்னி, பருசினி, விவாஸ், சுதுத்ரி ஆகிய சப்த நதிகளை இணைக்கும் விதமாகவும் சப்த நதிகள் சங்கமம் ஆவதையும் விசேஷமாக அலங்கரித்து ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டியும் நீரின்றி இல்லை உலகு என நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நீரின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையிலும் சிறப்பாக அலங்கரித்து ஆடி பெருக்கு விழா நீர் பெருக்கெடுத்து ஓடுவது போல் மகிழ்ச்சி பொங்க வேண்டும் என உலக நன்மைக்காக சிறப்பு பூஜைகள் செய்தனர். தொடர்ந்து தெய்வங்களுக்கு தீப ஆரத்திகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஆரத்தி எடுத்து கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விபூதி குங்கும பிரசாதம் மற்றும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சி ஏற்பாடுகளை AVR கும்பகோணம், சில்வர் ஷாப் லதா, ரமேஷ், லலிதா, சிவகுமார் குடும்பத்தினர் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர். இன்னைக்கு ஆடி 3ஆம் வெள்ளி 7 நதிகள் வச்சு பூஜை செஞ்சிருக்கோம். கங்கா, காவேரி, யமுனா, சரஸ்வதி, நர்மதா, சிந்து, கோதாவரி இந்த 7 நதிகளை வச்சு இன்னைக்கு பூஜையெல்லாம் பண்ணியிருக்கோம். உலக சேமத்துக்காக இங்கே நதிகள்லாம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சா ரொம்ப தண்ணி வந்து ஊர் அழியுது, மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. மெட்ராஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதுக்காக நம்ம சாமியை வேண்டிக்கிட்டு இந்த நதிகள் எல்லாம் சாமியை நினச்சி கும்பிட்டு இந்த நதிகளை எல்லாம் நிதானமாக தண்ணி அளவாக வந்தால் நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி வேணும்ன்ட்டு. இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா காவேரி அங்கே நிறைய தண்ணி வருது. ஒரு சமயம் தண்ணியே இல்லாமல் பெங்களூர்லாம் கஷ்டப்படுது. அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லபடியாக தண்ணி வரணுன்றதுக்காக இன்னைக்கு நதிகள் 7 நதிகளை வச்சு சாமி கும்பிட்டுருக்கோம். 7 நதிகளும் ஓடட்டும், அளவுக்கு மீறி வராம மக்களை காப்பாத்துற மாதிரி வரணும். அதுதான் எல்லாரும் கும்பிட்டுட்டது.